ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் ரிலேட்டட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆன்லைன் பேமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாஸ்புக் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த பாஸ்புக்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பாஸ்புக்கில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து தெரியும். ஸோ இந்த பாஸ்புக்கில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு, போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பிரான்ச்சஸ், ஸோ சீல் மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சிஎஃப்இ நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு, ஸ்கீம் என்ன ஸ்கீம் இருக்கோ அந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லோரும் பேமெண்ட் வந்து மணியை வந்து லிக்விட் கேஷாக கொடுத்தா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு அக்கௌண்ட்லேருந்து மூலிமா தான் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து பண்ணலாம். ஸோ ஆன்லைன்லேயே பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த பேங்க் வச்சுருக்கீங்களோ, நிறைய பேருக்கு பேங்க் டிஃப்ரெண்ட் ஆஃப் பேங்க் வந்து நிறைய பேங்க் யூஸ் பண்ணுவீங்களா, அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் பேங்க்கில் வந்து மொபைல் பேங்க் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸோ நிறைய பேருக்குமே வந்து மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேனிக் ஆவாங்க. ஸோ பேனிக் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. மொபைல் ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணாலே போதுமானது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் த பேர் கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஆட் த பேர் கொடுக்கணும். இல்லைனா குயிக் ட்ரான்ஸ்ஃபர். இந்த குயிக் ட்ரான்ஸ்ஃபர் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் என்னென்னா நீங்கள் இந்த ஆட் த பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணும்போது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ போஸ்ட் ஆஃபீஸோடைய அக்கௌண்ட்டை வந்து நம்ம சர்ச் பண்ணோன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனவுடனே இங்கே வந்துச்சு பாருங்கள், இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிடெட்னு வந்துடும். வந்துடுறதுக்கு அப்புறம் இதில் வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அக்கௌண்ட் நம்பர்ன்றதுனால நம்ம பாஸ்புக்கில் நம்ம பிகினிங்கில் சொன்னது தான். பாஸ்புக்கில் காட்டும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அதில் நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து தெளிவாக வந்து போட்டுக்கணும். ஓகேவா? ரீஎன்டர் த அக்கௌண்ட் நம்பர். இந்த ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர்னால் ஏற்கனவே நீங்கள் மேலே போட்டிருந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து மறுபடியும் கீழே ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் போடணும். ஓகே. ஐஎஃப்எஸ்சி கோடு. இந்த ஐஎஃப்எஸ்சி கோடுன்றது சில பிரான்ச்சஸுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகலாம். நீங்கள் வந்து உங்களுடைய நியர்பை போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் கேட்டுக்கலாம் ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன அப்படின்னும்போது ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கொடுப்பாங்க. அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் த பேர் லிஸ்ட்டு கொடுக்கணும். அந்த ஆட் த பேர் லிஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்கள்ல, உங்களுடைய பேங்க்கில் வந்து என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் த பெனிஃபிஷரி வந்து ஆட் ஆகிடும். ஸோ பெனிஃபிஷரி ஆட் ஆனதுக்கப்புறம் 30 மினிட்ஸு டிஃப்ரெண்ட் ஆஃப் பேங்க்கு, சில பேங்க்குக்கு 30 மினிட்ஸு, சில பேங்க்குக்கு 1 ஹவர்ஸு. அந்த பெனிஃபிஷரி வந்து கூலிங் பீரியட்னு சொல்லுவோம். அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணனே பேமெண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு மினிமம் 30 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து மேலே இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 30 நிமிஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு மேலே ஆட் த பேரில் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் நம்பர் மாதிரி இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த நேமில் கொடுத்துருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எக்ஸாம்பிள்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து 1000 ருபீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நெஃப்ட் தான் பண்ணணும். என்இஎஃப்டின்னு இருக்கா? ஸோ இந்த என்இஎஃப்டி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த என்இஎஃப்டி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த கிளிக் பண்ணிவிட்டு 1000 ருபீஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து செலக்ட் கேட்டகரி. இந்த செலக்ட் கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து அதர்ஸு, பர்சனலு, ஸோ டிஃப்ரெண்ட் ஆஃப் பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் வரும். நீங்கள் வந்து அதர்ஸ்னு கொடுத்து பண்ணிக்கலாம். ரீமார்க்ஸ் என்னென்னா எதனால் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து ரீமார்க் உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் உங்கள் நேமும் போடலாம். இல்லைனா போய் பிபி ஆஃப் அக்கௌண்ட்டுன்னு வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்து பே நவுன்னு கொடுக்கணும். பே நவுன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொபைல் ஓடிபி வரும். மொபைல் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போது ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேங்களா? ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி 1000 ருபீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மொபைல்லேருந்து நம்ம இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அவங்களுடைய அக்கௌண்ட்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பேமெண்ட்டை வந்து ஆன்லைனில் மூலியமாகவே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணதுனால என்னென்னா நம்மளுக்கு வந்து டைம்ஸ் நிறைய சேவிங்ஸ் ஆகுது. லிக்விட் கேஷ் இல்லாமல் நம்ம வந்து பேமெண்ட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலிமா பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாதிரி ரிலேட்டடான வீடியோஸை நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.